ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஹேர் வந்து ட்ரையாக, டேமேஜாக, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்ஹெல்த்தியாக ஒரு மாதிரி ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையே கொடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் இதை வந்து செய்ய போகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஹேர் டைப்பாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஹேர் கேர் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிட்டு வர எல்லா வீடியோலையும் நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டுமே தான் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரோம். அதோட ரிசல்ட்டை தான் நீங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறது. என்னோடய ஹேர் வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்பவே டேமேஜாக ட்ரையாக இருந்து ரொம்பவே ஒல்லியாக இருந்துச்சு. நேச்சுரல் ஹேர் க்ரோத் ஜேர்னி வீடியோவில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளாவனாய்ட்ஸும் அமினோ ஆசிட்ஸும் அதிக அளவில் இருக்குது. அதனால் நம்மளோட ஹேரோட ரூட்லேருந்து ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா லாங்காக வளர வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆலோவேரா எடுத்திருக்கேன். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறக்கு நேச்சுரல் கண்டிஷ்னராக ஒர்க் பண்ணுது. இது மூணையும் வந்து ஒவ்வொரு பவுல் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆலோவேராலேயே அவ்வளோ வந்து நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஆலோவேராவில் இருக்க ப்ரோட்டியோலைட்டிக் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்களை எல்லாத்தையுமே நீக்கி புது செல்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேர் வந்து ரூட்லேருந்து வளருது, அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்காக செம்பருத்தி இலை ஆட் பண்ணியிருக்கோம். ஹேர் ஃபாலிக்கலில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா பூஸ்டப் கொடுக்கறதுக்காக அலோவேரா ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து அதிகமாக வரும். அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து தடுக்கிறதுக்காகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் தான். ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருள் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆலோவேராவும் வெந்தயம் தான். இது ரெண்டுமே ரொம்பவே கூலிங் ஏஜென்ட், ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அதனால் இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஹேர் பேக் போடும்போது நம்ம வெந்தயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஆனால் இவ்வளோ டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஸ்கேல்பில் வந்து நல்லா இறங்கும். இந்த ஹேர் பேக் வந்து லோ போரோசிட்டி இருக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்கேல்பில் இறங்கி நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நான் இதை வந்து ஹேர்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி நல்லா சிக்கு எடுத்து காய வச்சிடுறேன். சிக்குமே வந்து நம்மளுக்கு அதிகமாக விருகாது. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம எந்த வித ஹேர் சீரமோ இல்லை ஹேர் கண்டிஷ்னரோ போட வேண்டியதில்லை. இதுவே நேச்சுரல் கண்டிஷ்னர் தான். என்னோடய ஹேர் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி போட்டு நம்ம ஈஸியாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். லாங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, ஹேர் கேர் ரொட்டீனை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் இன்டேக் வந்து நல்லாவே எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹேரும் ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஹேர் ஆயிலை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.